வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, சற்று முன் ஒரு மிக மிக ஒரு முக்கியமான தகவல தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சட்ட போராட்டங்கள் எல்லாமே முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பக்கம் தீர்ப்பு வந்தாலும் சரி, வரனாலும் சரி, அடுத்த கட்டமா பார்த்தீங்கன்னா, சசிகலா அம்மையாருடன் இணைய போறாருங்க. இந்த தகவல பத்தி தாங்க முழுமையா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சசிகலா அம்மையார் பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைமையிலான அதிமுகவ தான் விரும்புறாரு. பட் இருந்தாலுமே இப்பொழுது பார்த்தீங்கன்னா, எதிரி எதிரியும் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா, பொதுச் செயலாளரா நியமிக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, இனி பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் அடிமட்ட தொண்டர்கள் திமுகவில் இருந்து வந்தால் கூட சேர்த்திக் கொள்வோம். ஆனால், நம்ப ஓபிஎஸ்ஸோ, இல்ல சசிகலாவோ, டிடிவி தினகரனோ துரோகிகள் யாரும் வந்தாலும் சேர்த்திக்க மாட்டோம். அவர்களை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குகிறேன் அப்படின்ற மாரி ஒரு அறிவிக்கைய கொடுத்தாருங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து கோயில் போல இருந்த அந்த கட்சி ஆபீஸவே அடித்து நொறுக்குறாங்க நம்ம ஓபிஎஸ் தரப்பினர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வழக்குகள் மேல வழக்குகள், தேர்தல் ஆணையத்தில வழக்குகள், உயர்நீதிமன்றத்தில வழக்குகள் இப்படியே போயிட்டு இருக்கலும் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, நம்ப ஓபிஎஸ்ஸ பார்த்தீங்கன்னா, அதிமுகவிலிருந்து நீக்கிட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட கொடி, சின்னம் எதையுமே நீங்க பயன்படுத்தக்கூடாது. அப்படின்ற மாரியான சட்டதிட்டங்கள் எல்லாமே வந்துடுச்சுங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, நெறைய மனு குடுத்து, கேஸ் போட்டு பார்த்தீங்கன்னா, சட்ட திருத்தங்கள்லாம் பண்ணி, நான் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற மாரி சொல்லிட்டாருங்க. நான் 2026 வரைக்கும் என்னோட எம்எல்ஏ பதவி இருக்கு. நான் கண்டிப்பா செயலாற்றின்னு தான் இருப்பேன். அப்படி இல்ல அப்படின்னா, எனக்கு நிவாரணம் வேணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்குறாருங்க. ஆனா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் எம்எல்ஏவா தானே இருக்காரு. அவருக்கு நாங்க ஏங்க நிவாரணம் தரணும். அவர் கட்சிய விட்டு நாங்க தூக்குனாலுமே அவர் எம்எல்ஏவா தான் இருக்காரு அப்படின்ற மாரி செய்திகள் வெளிய இருக்குங்க. இந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, சசிகலா அம்மையார பார்த்தீங்கன்னா, இவங்க கான்டாக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது பார்த்தீங்கன்னா, சசிகலா அம்மையார பார்த்தீங்கன்னா, கட்சிக்குள்ள தூக்கிட்டு அவங்கள பொதுச் செயலாளரா ஆக்கி மீண்டும் பார்த்தீங்கன்னா, அவங்கள அழகு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, நிறைய முறை அவர்கள சந்திக்க பார்த்தீங்கன்னா, டைம் கேட்டதாவும், ஆனா அந்த டைம்லாம் கிடைக்காமயே இன்னும் இருக்கு அப்படின்ற மாரி செய்திகள் வெளிய இருக்குங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வீட்டிலே இருக்கிறதுல அவங்களுக்கு உடல்நிலை சரியில்ல அப்படின்ற மாரியான செய்திகளும் வருது. அது இல்லாம ஒரு பக்கம் என்ன அப்படின்னு வருதுன்னா, இந்த தர்ம யுத்தம் இந்த நிலைக்கு அதிமுக சின்ன பின்னமானதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் தெரியுங்க. அது பன்னீர்செல்வத்தால் ஆன ஒரு மிகப்பெரிய மோசடி சதிதாங்க. இன்னைக்கு அவர் மட்டும் அப்படி பண்ணல அப்படின்னா, 2021ல கண்டிப்பா திமுகவுக்கு பதிலா அதிமுக கட்சி ஆட்சிய பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாரியான செய்திகள் கூட இருக்குங்க. இந்த மாரி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, உடனடியா சேர்ந்துக்கலாம் அப்படின்னா எப்படிங்க வருவாங்க? நீங்களே இருந்தாலுமே உங்க வீட்டு பக்கத்தில சண்டைனா நீங்க போவீங்களா? அந்த மாரி தாங்க சசிகலா அம்மையார் இருக்காங்க. இருந்தாலும் ஒற்றை தலைமைய தான் விரும்புறதுனால என்ன செய்ய போகிறார்கள்? இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. கடிதங்கள் எல்லாமே குடுத்துருக்கோம். விரைவில் பார்த்தீங்கன்னா, தோன்றுவார். எங்க கூட கூட்டணியில் இருப்பார். டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இணைந்து செயல்படுவாங்க அப்படின்ற மாரி செய்திகள்லாம் வந்திருக்கு. ஆனா பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா, உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.